வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி ரொம்பவே வித்தியாசமான ஒரு சம்மர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சம்மரில் நல்லா வெயிட் போடுற மாதிரி இருக்கும். பாடி ஹீட்டையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். குழந்தைங்க ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஹெல்தி வெயிட் கெய்னிங் சம்மர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் கம்பு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. ஒரு 4 டைம் ஆகுது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ஹைப்ரிட் கம்பு கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்ச கம்பை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெரியவங்களுக்கு செய்யும்போது 1க்கு 2 அரைச்சி செய்வோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போது நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த கம்பு மிக்ஸை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் நறுக்குன கேரட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா கட் பண்ணி போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் இது கூடவே பூண்டு, அதுவும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா கம்பு வந்து தண்ணி நிறையா எடுக்கும் வெந்து வர்றதுக்கு. கொஞ்சம் இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா. இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும். சம்மர் அப்படின்னாலே கம்மங்கூழ் இல்லாமல் அந்த சம்மர் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த கேரட்டு, இந்த கேழ்வரகு மாவு, இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது இந்த கேரட்டை மட்டும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் டைம்லேயோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயோ ஈவினிங் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி தயிர் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம மட்டும் கம்பு சாப்பிட்டா போதுமா? சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.